இப்படி ஒரு ஹைவேல இந்த இடம் கிடைக்கிறது வாய்ப்பே கிடையாது. நீங்க உங்களால வீடு வாங்க முடியும் நம்புவீங்களா? இடம் வாங்க முடியும் நம்புவீங்களா? ஒரு 2 minutes டிரைவ் பண்ணீங்கன்னா கோவில்பாளையம் பஸ் ஸ்டாண்டே இருக்குங்க. டோட்டலாக 25 ஏக்கர்னால கிராண்ட் ஆர்ச்சி நம்ம நின்று பேசிட்டு இருக்கிறது 40 feetல நல்ல குவாலிட்டியாக தார் ரோட் பண்ணி சரௌண்டிங் ஃபுல்லாக நல்ல குவாலிட்டியான காம்பவுண்ட் வால்ஸ் கொடுத்துருக்கோம். டோட்டலாக ஃபேஸ் 1 அண்ட் ஃபேஸ் 2 ரெண்டுமே சேர்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 25 ஏக்கருங்க. ஸோ அந்த 25 ஏக்கர்ஸ்க்கும் டோட்டலாக சேர்த்துங்க. ஸோ ஒரு போர்வெல் கொடுத்துங்க, அதுலேருந்து வாட்டர் டேங்க்கு ஸோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதுலேருந்து ஒவ்வொரு பிளாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் டேப் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். நீங்கள் என்றைக்குமே நம்ம ஒரு பிளாட் வாங்கி வச்சனாலே நம்ம மைண்டில் ஒரு கனவு போட்டு வச்சுருப்போம். ஸோ அதுக்கு நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் எங்களோட சஜஷன் கொஞ்சம் இருக்கும். ஒரு இந்த வீடியோ பார்க்கக்கூடிய கிளைண்ட்ஸுக்கு ஒரு மெகா ஆஃபர் டே ஒன்று நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோங்க. அதுதான் ஏன்னா ஃபேஸ் 1ல் நாங்கள் லான்ச் பண்ணலாம்னு நினச்சோம். அதாவது February 23 மிஸ் பண்ணிடாதீங்க. February 23, 2025 இந்த வீடியோ ரிலீஸ் ஆகி 23ஆம் தேதி. தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்க்குறவங்க கீழே அட்ரஸ் கொடுத்துட்றேன், ஃபோன் நம்பர் கொடுத்துட்றேன். உங்களுக்கு என்ன டீட்டெயில் தேவைமோ கீழே நம்பர் கீழே கேட்டு வாங்கிக்கலாம். ஒரு 50,000 கையில் இருந்தால் கொண்டு வாங்க, உடனே புக் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இத்தனை நாளாக நீங்கள் ஊட்டி ரோட்டில் எவ்வளோ இடத்த பார்த்துருப்பீங்க. அதாவது அந்த சைடு சூலூர் சைடு எவ்வளோ இடத்த பார்த்துருப்பீங்க, உக்கடம் சைடு பொள்ளாச்சி சைடு எவ்வளோ இடத்த பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட் டைமாக சத்தியமங்கலம் ரோட்டில் ஹைவேலேருந்து ஜஸ்ட் 100 meters. நான் வாயால் சொல்ல விரும்பலை. ஜஸ்ட் இங்கே விசிட் பண்ணி பாருங்கள். உண்மையாலுமே விட மாட்டேங்க இந்த இடத்த. அதுவும் உங்கள் கையில் ஒரு 50,000 இல்லை ஒரு 1 lakh இருக்குன்னா நீங்கள் உங்களால் வீடு வாங்க முடியும் நம்புவீங்களா? இடம் வாங்க முடியும் நம்புவீங்களா? சூப்பரான ஒரு மெயின் ஏரியாவில் நம்ம இடம் லொக்கேட் ஆகிருக்கு. இருந்தாலும் சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஃபைன், நல்லா இருக்கேன். சூப்பர் சார். சத்தி ரோட்டில் இப்போ தான் சார் ஃபஸ்ட் டைம் வரேன் சார். கண்டிப்பாக. அது எப்படி 100 meter இது எப்படி இந்த மாதிரி ஒரு இதில் கொடுக்குறீங்க? ரேட் நான் பின்னாடி சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. சொல்லுங்கள் சார். நம்ம என்னன்னா நம்ம நேம் என்ன சார்? தயாளன். நம்ம இடத்தோட நேம் என்ன சார்? வில்ப்ரூக் மெடோஸ்ங்க. ஓகே. இதோட லொக்கேஷன் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா காந்திபுரத்துலேருந்து அன்னூர் வர NH 948ல் கோவில்பாளையத்துக்கு அடுத்தது குன்னத்தூருங்க. ஆமாம், அந்த குன்னத்தூர் NHலேருந்து ஜஸ்ட் 100 meter. அதாவது இப்போ இந்த இடத்துலேருந்து இது 10 minutes 20 minutes ட்ராவல்லாம் சொல்ல டேரெக்டாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இந்த இடத்துலேருந்து கோவில்பாளையம் ஜஸ்ட் 2 kilometers, சரவணம்பட்டி 7 kilometers, அன்னூர் 10 kilometers, உங்களுக்கு ஏர்போர்ட்டு 12 kilometersக்குள்ளே தான் வரும். ஸோ இவ்வளோ தான் இந்த இடத்தோட லொக்கேஷனு. ஒரு மெயின் ஏரியாவில் இந்த இடம் லொக்கேட் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சார், இங்கே ஒரு சென்ட் எவ்வளோ சொல்லுது? இப்போதைக்கு மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷனில் சரௌண்டிங்கில் NHஐ பேஸ் பண்ணி யாருமே தர முடியாத ரொம்ப சீப்பஸ்ட்டாக ரீசனபிள் ப்ரைஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஓகே. ப்ரைஸை பற்றி நம்ம பின்னாடி பேசலாம் சார். நம்ம அழகாக ஃபேஸ் 1 ஒன்று போட்டிருந்தோம். ரைட்டுங்க. எதுவுமே இல்லை. ஆமாம், முடிஞ்சிருச்சு. ஏன்னா இந்த ஹைவேல கிடைக்காது. இப்போ எல்லாருமே பார்க்குறவங்க என்னன்னா இது ஒரு வீடியோவாக வச்சுட்டு போயிடுறீங்க. ஆனால் ஃபியூச்சரில் பார்த்தக்கப்புறம் தான் ஐயோ மிஸ் பண்ணிட்டோமேன்னு தோணும். தயவு செஞ்சு அப்படி ஒரு ஆப்ஷனே விடாதீங்க. இந்த வீடியோ பார்த்தவொடனே கீழே நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க, இல்லை நேரில் கூட வந்துருங்க. நான் சொல்கிற வேர்ட்ஸை மார்க் பண்ணிக்கோங்க. 100 meters லைவ் எழுந்திருக்கு சார். இப்போ இந்த இடத்துக்கு நான் வாங்குறேன் சார். ரைட்டுங்க. ஒரு எவ்வளோ மினிமம் சென்ட் வாங்க? மினிமம் உங்களுக்கு 2.75 2.25 சென்ட்லேருந்து ஓகே ஒரு 5-6 சென்ட் வரைக்கும் இருக்குது. 6 சென்ட் வரைக்கும் இருக்குது. ஒரு சில கிளைண்ட்டு எக்ஸ்ட்ரா பங்களா டைப்பில் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு பாக்ஸ் டைப்லேயே ஒரு 7 பிளாட்டு 8 பிளாட்டு இந்த மாதிரி சின்ன EWC பிளாட்டும் சரிங்க, பிக் சைஸ் பிளாட்டும் சரி கிளப் பண்ணி வாங்கிக்கிறாங்க. நிறைய பேர் வாங்கியிருக்காங்க உள்ள. அதான் ஏன்னா ஃபேஸ் 1 முடிஞ்சிருக்கும் போது ஃபேஸ் 2 அதே மாதிரி இப்போ வீடெல்லாம் கட்டிட்டு இருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. இப்போ நான் வீடு வாங்க வரேன்னா சில விஷயங்கள் எனக்கு அத்தியாவசியம். ஆமாம், தண்ணி. ஆமாங்க. எப்படி சார்? நம்ம தண்ணி போர் போட்டாச்சுங்க. இங்கே போட்டு இது டோட்டலாக ஃபேஸ் 1 அண்ட் ஃபேஸ் 2 ரெண்டுமே சேர்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 25 ஏக்கருங்க. 25 ஏக்கரில் ஃபஸ்ட்டு ஒரு 12-13 ஏக்கருக்கு ஃபேஸ் 1 கொடுப்போம். ஓகே. அது ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க. ஓகே. ஒரு சில அந்த பவுண்டரியில் உள்ள ப்ளாட்ஸ் மட்டும் தான் இருக்குது. ஓகே. ஸோ அந்த 25 ஏக்கர்ஸ்க்கும் டோட்டலாக சேர்த்துங்க. ஸோ ஒரு போர்வெல் கொடுத்துங்க, அதுலேருந்து வாட்டர் டேங்க்கு ஸோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதுலேருந்து ஒவ்வொரு பிளாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் டேப் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். ஓகே, சூப்பர். தண்ணி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் போர் போடுறேன்னா ஆமாம் எப்படி இருக்கு? ஆமாம், உங்களுக்கு ஒரு 300-400 ஃபீட்லேயே உங்களுக்கு. ஏன்னா கோயம்புத்தூர் சத்தியமங்கலம் அந்த சைடு சொல்லவே வேண்டாங்க, தண்ணிக்கு பிரச்சனையே இருக்காது. ஓகே. இதெல்லாம் கரண்ட் EB ஆல்ரெடி கொண்டு வந்தாச்சுங்க, பார்த்துருப்பீங்க. ஓகே. ஸோ ஏன்னா உள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு இல்லைங்களா? அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் உள்ள போகுதுனாலே கண்டிப்பாக அந்த கம்பி கட் பண்ணுறதுக்கு எல்லாமே வேணும், பண்ண முடியாது. ஸோ எல்லாமே பண்ண முடியாது. அதனால EB உள்ள கொண்டு வந்துட்டோம். வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. சரிங்க. பத்தாவதுக்கு சோலார் லைட்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ 2 பக்கம் பார்த்தீங்கன்னா பிளான்டேஷன்ஸ் கொடுத்துருக்கோம். எல்லாமே அதாவது வீட்டுக்கு வீடு, அதாவது மரம் வளர்ப்போங்கிறத வாயில சொல்லாமல் அவங்க டேரெக்டாகவே வீட்டுக்கு பண்ணி கொடுத்தாச்சு. இதுக்கு மேலே வாங்குற உங்களோட கையில் இருக்குது, வளர்க்குறதும் அதை செழிப்பாக வர வைக்கிறதும். ஓகே சார், இவ்வளோ அத்தியாவசியங்களை கொடுத்துட்டீங்க. இப்போ நான் இங்கே குடி வரேன்னா அவங்க முக்கியமாக பார்க்கக்கூடிய சில விஷயங்கள்னா இந்த ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஹாஸ்பிட்டல்ஸ். எங்க கோவில்பாளையம்னா நீங்கள் அதுக்கு நீங்கள் இந்த கொஸ்டின்ஸே கேட்க வேண்டாம்னு நினைக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு KMCH கோவில்பாளையத்தில் இருக்குது. குமரன் ஹாஸ்பிட்டல் இங்கேங்களா சார்? நியர்பை. ஆமாங்க, நியர்பை இருக்குது. ஒரு 5 to 10 minutes இருக்குது. பஸ் ஸ்டாப்பு நீங்கள் ரோட்டில் போய் நில்லுங்க,
அங்க போனீங்கன்னா குன்னத்தூர் பஸ்ல வந்து வரும், நீங்க ஏறிக்கலாம். 100 மீட்டர்ல பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாப் இருக்குங்க. ஓகே, ஒரு 2 மினிட்ஸ் டிரைவ் பண்ணீங்கன்னா கோவில்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் இருக்குங்க. நான் சொன்னேன்ல அவ்வளவுதான். மேஜர் பஸ்ஸஸ் எல்லாமே இங்க தான் ஸ்டாப்புங்க. ஆமா, சோ நியர் எல்லாமே. அதாவது ஒரு ஹைவேல இப்படி ஒரு இடம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்க வந்துட்டீங்க, எங்களாலே முடியாது நம்ம நினைச்சாலும். ஏன்னா நான் வந்தோடனே நோட் பண்ணுங்க. இப்போ நான் வீடியோ கூட உங்களுக்கு போட்டிருப்பேன். நான் உங்ககிட்ட போய் சொல்ல விரும்பவே, ஒரு வீடியோ கூட போட்டிருப்பேன். ட்ரோன் ஷாட்ஸ் காட்டிடுறோம். ஓகே சார், இப்போ வந்து நான் ஒரு சென்ட் இடம் வாங்கணும். சரிங்க, என்னால வந்து 10 லட்சம் 5 லட்சம் 20 லட்சம் நீங்க எவ்வளவு சொல்றீங்கன்னு தெரியல, ரேட் இன்னும் கேட்கல. கண்டிப்பா அந்த ரேட் எல்லாம் கொடுக்க முடியாது. கண்டிப்பாங்க, எனக்கு லோன் அப்படிங்கிறது முக்கியம். என் கையில இப்ப எவ்வளவு இருந்தால் போதும், நீங்க எவ்வளவு பண்ணி தரீங்க? அதாவது 2 கேட்டகரி பீப்புளுக்கு நம்ம லோன் பண்ணி கொடுக்குறோங்க. ஒன்று வந்து பிஸ்னஸ் பீப்புள், இன்னொன்று வந்து சேலரி பீப்புள். ஓகே, சேலரி பீப்புள்லாம் தெரியும். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு சில பேங்க்ஸ் வந்து சிபில் நல்லா இருந்தாலே வந்து அதை பேஸ் பண்ணி நம்ம கொடுக்குறாங்க. ஆல்மோஸ்ட் நமக்கு மார்க்கெட் ரேட் அரௌண்ட் வந்து உங்களுக்கு ஒரு 9 to 10 lakhs வைங்களேன். பர்சன்டோட காஸ்ட் பிட்வீன் கேப்ல தான் இருக்கு. பிரைஸ் நான் லாஸ்ட்ல சொல்றேன். ஓகே, ஸோ இதுல உங்களுக்கு அப் டு வந்து உங்களுக்கு ஒரு 5-6 lakhs வரைக்கும் பெர்சென்ட்டுக்கு வந்து நம்ம வந்து மார்க்கெட் வேலையில வந்து பிரைஸ் வாங்கி கொடுப்போம். மார்க்கெட் வேலையை பைசா கொடுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு கையில ஒரு 50,000 to 1 lakh இருந்தா போதும். புக் பண்றதுக்கு 1 lakh போதுங்க. ஓகே, பட் புக் பண்றதுக்கு 1 lakh போதும். அதுக்கப்புறம் உங்களோட எலிஜிபிலிட்டி எல்லாம் செக் பண்ணிட்டுங்க. தென் வந்து பேங்கர் வந்து கொஞ்சம் கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஏதாவது பேப்பர்ஸ் தேவைப்பட்டாலும் நாங்கள் கொடுப்போங்க. எவ்வளவு உங்களோட ப்ரொஃபைலுக்கு எவ்வளவு மேட்ச் ஆகுதோ அந்த ஃபண்ட் வந்து மேக்ஸிமம் 70% வரைக்கும் பண்ணி கொடுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 5 years கழிச்சு கோயம்புத்தூருக்குள்ள நீங்க நடந்து போனீங்கன்னா அது ஏன் இடம் வாங்க முடியாது. அதான் அப்படி ஒரு நிலைமை தான் போயிட்டு இருக்கு. இப்படி ஒரு ஹைவேல இந்த இடம் கிடைக்கிறது வாய்ப்பே கிடையாது. அதாவது அம்யூனிட்டிஸ் நான் ஓப்பனாக சொல்ல போனோம்னா இயற்கை சூழ்ந்த இடம் தான். அது ஹைவேல இருக்குன்றனால ஒட்ட காடாக இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. ஜஸ்ட் ஒரு கேமரா ஒரே ஒரு இந்த சைடு மட்டும் காட்டுங்க. அப்படியே தெரியுதா? அப்படி இந்த சைடு மட்டும் அப்படியே காட்டுங்க. சரிதா? அதாவது இதுதான் இடத்துக்கு அப்புறம் அப்படியே ஹைவே அவ்வளவுதான். ஒரு அதாவது ஒரு அம்யூனிட்டிஸ் பயங்கரமா இருக்கு. அம்யூனிட்டிஸ்ன்ற வரும்போது சொல்றேன் சார். சரி, ஃபர்ஸ்ட் ஸ்டாப் கொடுத்துட்டீங்க. ஆமாங்க. இப்போ இந்த இடத்துல என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்கீங்க? ஆமாங்க, நமக்கு என்னன்னா டோட்டலா 25 ஏக்கர்னால சரி ஒரு கிராண்ட் ஆர்ச்சி நம்ம நின்று பேசிட்டு இருக்கிறது 40 feetல நல்ல குவாலிட்டியா தார் அவுட் பண்ணிருக்கோம். ஆமாங்க, அதுக்கோட என்ட்ரன்ஸ்ல வந்து ஒரு பெரிய கிராண்ட் ஆர்ச் கொடுத்துருக்கோம். சரௌண்டிங் ஃபுல்லா நல்ல குவாலிட்டியான காம்பவுண்ட் வால்ஸ் கொடுத்துருக்கோம். எல்லாமே வந்து ஹாலோ பிளாக்ல வச்சு பிளாஸ்டிக் பண்ணி பக்கமா பண்ணிருக்கோம். சூப்பர். ஒரு சில ப்ரொமோட்டர் என்ன பண்ணுவாங்கன்னா ரெடிமேட் காம்பவுண்ட்ல வச்சு லுக் வைஸே கெடுத்துருவாங்க. நீங்க இப்போ நம்ம எல்லாம் ஹாலோ பிளாக் வச்சு பிளாஸ்டிக் பண்ணிருக்கோம். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாமே வந்து ஆக்ரா போட்டுங்க, ஒவ்வொன்று 8 கட்டு பில்லர் போட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்கோம். ஓகே, அப்புறம் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி 2 பக்கம் பிளான்டேஷன்ஸ் இருக்கு. ஓவர் ஹெட் வாட்டர் டேங்க் கொடுத்துருக்கோம். ஓகே, அந்த ஓவர் ஹெட் வாட்டர் டேங்க்லேருந்து ட்ரிப்ரிகேட் பண்ணுங்க. எவ்ரி பிளான்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப்ரிகேட் மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து வாட்டர் ப்ரொவைட் பண்ணுறோம், கொடுத்துருவீங்க. ஓகே ஓகே. அப்புறம் ஒவ்வொரு பிளாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் டேப் கனெக்ஷன் இண்டிவிஜுவலாக வந்து அந்த டேங்க்லேருந்து நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது பண்ணிக்கலாம். அது இல்லைன்னா நம்ம வீடு வாங்கினா பஞ்சாயத்து தண்ணியும் எடுத்து பண்ணிக்கலாம். அதுவும் எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு. ஒரு 25 ஏக்கர்ல ஒரு 4 வீடு வச்சுட்டு வாட்டர் கனெக்ஷன்லாம் கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. தெரிஞ்ச விஷயம் தான். அது பொதுவாக ராங் கமிட்மெண்ட் கொடுக்கக்கூடாது. அதுக்குன்னு ஒரு சில கிரைட்டீரியா இருக்கு. ஒரு 20 வீடுகள் 30 வீடுகள் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக எங்களோட சப்போர்ட்ஸ் என்றைக்குமே இருக்கும். உங்களை நம்பி வாங்கக்கூடிய கிளைண்ட்ஸுக்கு டெஃபினட்டாக நாங்கள் வந்து பஞ்சாயத்து மூலியமாகவோ பேரூராட்சி மூலியமாக சப்போர்ட் பண்ணி உள்ளே வந்து அத்தியாவசியம் என்னென்ன கொண்டு வரணுமோ எழுதி கொண்டு வந்துருக்கோம். ஓகே ஓகே சார். இப்போ அம்யூனிட்டிஸ் ஓகே. இப்போ பார்க் நம்மளே இங்கே பாருங்க, திரும்பி பார்த்தீங்கன்னா பார்க் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இனியும் வீடியோவில் வந்துகிட்டே இருக்கும் ஒரு விஷயமே பார்க் கொடுத்துருக்கோம். ஆமாங்க. வேற என்ன விஷயங்கள் இன்னும் இருக்கு? பார்க்கில் வந்து உங்களுக்கு கிட்ஸ் ப்ளே ஏரியா இருக்குங்க. ஓகே, ஒரு எல்டர்ஸ்லாம் வாக் ட்ராக் பண்ணுறதுக்கு ஈவினிங்கில் ரிலாக்ஸாக அது வாக் ட்ராக் கொடுத்தாச்சு. அப்புறம் வந்து உங்களுக்கு மேஜரான அதாவது பேசிக் ரொம்ப வந்து நம்ம அம்யூனிட்டிஸ் வந்து எக்ஸ்ட்ரா போக அது ஒவ்வொரு சென்டோட காஸ்ட்டில் தான் மக்கள் தலையில் தான் கண்டிப்பாக பேசிக்காக இருக்கிறதுக்கு என்ன தேவை? தார் ரோடு, ஸ்ட்ரீட் லைட்ஸு, வாட்டர் ஃபெசிலிட்டிஸு, அக்சசபிலிட்டி, பஸ் ஸ்டாப். இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதாவது எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுத்தா அவங்க மேலே ஏற்றுறதுக்கு எங்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது. அவ்வளோதான். நான் உங்களுக்கு இடம் சூப்பராக தரேன். கண்டிப்பாக சூப்பர். இது ஒரு நல்ல விஷயமா இருக்குது சார். இப்போ வாங்க சார் மேட்ரு. ஒரு சென்ட் எவ்வளோ போடுவோம்? ஒரு சென்ட்டுங்க ஃபேஸ் 1ல் நாங்கள் கொடுத்த ப்ரைஸோட இப்போ ஃபேஸ் 2 வந்து நல்லா ஹைக்கில் இருக்குது. எதுக்கு சொல்ல வரோன்னா, இப்போ லாஸ்ட் இயர் வந்து எங்கள்கிட்ட வாங்கின கிளைண்ட்ஸ் எல்லாமே வந்து வெரி மச் சாட்டிஸ்ஃபைடுங்க. ஆமாம், ஏன்னா வித்தின் 1 இயரில் பெர் சென்ட்டுக்கு 1 lakh வந்து அப்ரிஷியேட் பண்ணி நாங்கள் கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ 9, 10, 990 2 ப்ரைஸில் இருக்குது. 9, 10 9,10,000 ஒன்று 9,90,000. நார்த் அண்ட் ஈஸ்ட் பிளாட்ஸ் வந்து 990ங்க. ஓகே, ஸோ சவுத் அண்ட் வெஸ்ட் பிளாட்ஸ் வந்து உங்களுக்கு 910ங்க. 910க்கு லிட்டில் பெட் நெகோசியேஷன் இருக்கு. நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு மிஸ்டர் கேமராமேனை பார்த்துட்டு சொல்லுங்க. கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயங்கள் உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. கண்டிப்பாக ஒரு 50,000 கையில் இருந்தால் கொண்டு வாங்க. உடனே புக் பண்ணிக்கோங்க. புக் பண்ணிட்டீங்கன்னா நல்லது. ஏன்னா ஃபேஸ் 2 எல்லாம் போடும்போது, ஃபேஸ் 1 போடும்போது டக்குன்னு பார்த்துட்டு கடைசியில் எல்லாம் எனக்கு வேண்டிங்க எனக்கு பிளாட்டே இல்லை அப்படி ஆயிடுச்சு. ஆனால் இதுக்கு அந்த நிலைமைக்கு கொண்டு விட்டுறாதீங்க. ஒரு 1 BHK வீடு கட்டுங்க. ஆமாம், எவ்வளோ ரூபா ஆகும்? ஒரு 30-35 lakhs இருந்தால் 1 BHK போதும். நான் 1 BHK ரெக்கமெண்ட் பண்ணுறது இல்லை. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா,
ஓரளவுக்கு இன்னைக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு இருக்கிற பணத்தை வச்சு பண்ணிட்டாங்கன்னா ஓகே பிற்காலத்தில் தேவைக்கான விஷயங்கள் வந்து எல்லாமே போயிடும். ஓகே ஒன்லி கிச்சனுங்கிறது இன்னைக்கு எல்லாமே ஃபேமிலி இருக்காங்க இல்லைங்களா. ஓகே அடுத்தது ஒரு கிட்ஸ் இருக்காங்க, அவங்க கொஞ்சம் க்ரோத் ஆக ஆக வந்து பார்த்தீங்கன்னா ஃபெசிலிட்டிஸ் கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது கேட்டு தான். ஸோ அதான் நீங்கள் பொதுவாக தான் எல்லாத்தையும் பார்க்குறீங்க. ஆமாங்க. 1 BHKன்றது ஓகே, பட் 2.25 சென்ட் ஒரு கொடுக்கும்போது 1 BHKங்கிறது ரொம்ப இதாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் டூப்ளெக்ஸ் கூட போய்க்கல அதுக்கு. ஆமாங்க. ஓகே, இப்போ 2 BHK வீடு. ஆமாங்க. 2 BHK உங்களுக்கு மினிமம் ஒரு 40, 45, 50லேருந்து நாங்கள் பண்ணி தரோம் இந்த ஏரியாவில். ஆமாம், இந்த லொக்கேஷனில் NH பக்கத்தில் 40, 45 ரொம்ப கம்மியாக சொல்கிறீங்க. அவ்வளோதான். கண்டிப்பாக அவ்வளோதாங்க. சரி, இப்போ வீடு கட்டுறீங்கன்னா அது என் பிளானா இல்லை உங்கள் பிளான்? கஸ்டமைஸ்டு தாங்க. ஓகே. ஆமாம், நீங்கள் என்றைக்குமே வந்து நம்ம ஒரு ஃப்ளாட் வாங்கி வச்சனாலே நம்ம வந்து மைண்டில் வந்து ஒரு கனவு போட்டு வச்சுருப்போம். ஓகே. ஸோ அதுக்கு நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி வேணும், எங்களோட சஜஷன் கொஞ்சம் இருக்கும். சார் இந்த இடத்துல இது வந்தால் நல்லா இருக்காதுங்க சார், ஏன்னா ஆஸ் பர் வாஸ்து கிளியராக இருக்கணும். அதனால தான் நீங்கள் நாளைக்கு ஃபியூச்சரில் சேல் பண்ணாலும் ரீசேல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே சார், எனக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்படியே திரும்பி இப்படி காட்டுங்க. அதாவது ஒரு வாக்கிங் ஏரியா நார்மலாக இல்லாமல் கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி ஸ்னேக் இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க. ஆனால் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அப்படியே ஒரு மாதிரி ஈவென்ட் டைமில் நல்லா இருக்குது. நல்லா இருக்கும். ஏன்னா ஃபுல்லாக பிளான்டேஷன் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி இப்போ வந்து இப்போயே வாங்கிக்கலாமா? இப்போ வீடியோ ரிலீஸ் பண்ணி வாங்கிக்கலாமா அவங்க? இல்லைங்க, இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு இந்த வீடியோ பார்க்கக்கூடிய கிளைண்ட்ஸுக்கு ஒரு மெகா ஆஃபர் டே ஒன்று நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோங்க. அதுதான் ஏன்னா வந்து ஃபேஸ் 1ல் வந்து நாங்கள் லான்ச் பண்ணலாம்னு நினச்சோம். அப்போ வந்து டெவலப்மெண்ட் ஒர்க் வந்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ணலை. ஸோ அதனால் வந்து ஃபேஸ் 2 வந்து டெவலப்மெண்ட் ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் ரெண்டுத்துக்கும் கம்பைண்டாக வந்து 1 டே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோங்க. அதாவது மெகா கிராண்ட் லான்ச்சிங் டேங்க, வில்ப்ரூக்கோடது. கம்மிங் 23rd 2nd 2025ங்க. ஓகே. ஸோ வரக்கூடிய அடுத்தது 23/2/2025 அன்னைக்கு எங்கள்கிட்ட கரையம் பண்ண கிளைண்ட்ஸுங்க, புக் பண்ணியிருக்க கிளைண்ட்ஸு, இன்னமும் புக் பண்ண போகக்கூடிய கிளைண்ட்ஸு எல்லாத்தையுமே இன்வைட் பண்ணிங்க. அன்றைக்கி ஒரு மெகா டே மாதிரி வச்சுங்க. ஸ்பாட் புக் பண்ணுறவங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸ் ஆஃபர்ஸ் அன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணுவோம். அதாவது February 23 மிஸ் பண்ணிடாதீங்க. February 23, 2025 இந்த வீடியோ ரிலீஸ் ஆகி 23ஆம் தேதி. தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்க்குறவங்க கீழே அட்ரஸ் கொடுத்துட்றேன், ஃபோன் நம்பர் கொடுத்துட்றேன். உங்களுக்கு என்ன டீட்டெயில் தேவையோ கீழே நம்பர் கீழே கேட்டு வாங்கிக்கலாம் சார். ஓகே சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ரேட்டை வந்து 990, 910 இந்த 2 ஸ்டைலில் கொடுத்துருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு நெகோசியேஷன் ஒரு அளவுக்கு டீசெண்டாக இருக்கும். நீங்கள் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். ஓகே சார். மிஸ்டர் கேமராமேன் சேனல் பாட்டு வருவாங்க. எகைன் நெகோசியேஷன் கேட்க வேண்டாம், அவரே சொல்லிட்டாரு பண்ணி தரேன்ட்டு. கண்டிப்பாக இப்போ நம்ம சேனலை பார்த்துட்டு அதாவது வீடு கட்டுறது, இடம் வாங்குறது இதெல்லாம் ஒருத்தரோட கனவு. கண்டிப்பாக அது அவங்களோட லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டாகவே வச்சிருப்பாங்க. சில பேர் வச்சிருப்பாங்க இல்லை, எல்லாத்துக்கும் தான். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ அந்த இதுக்கு நீங்கள் ஒரு பாலமாக இருந்து அவங்களுக்கு அந்த ஹெல்ப் பண்ணி கொடுத்துருவீங்க. நம்ம ஷோராக கண்டிப்பாக பண்ணிக்கலாங்க. லோன் முக்கியமாக லோன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நான் சொன்ன மாதிரி வந்து உங்களுக்கு ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் போதுங்க. 100% வந்து லோன் 100% மீன்ஸ் வந்து எங்களோட கமிட்மெண்ட் நான் கொடுத்தது 100% பண்ணி கொடுத்துருவோம். லோன் 100% கிடையாதுங்க. இவர் 100% உங்களுக்கு பொட்டன்ஷியலை போட்டு அந்த லோனை வாங்கி பண்ணி கொடுத்துருவோம். உங்களுக்கு மினிமம் 60 to 70 to 80% வரைக்கும் நான் வாங்கி கொடுத்துருவோம். இடம் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன். ஆமாம், பிளாட் சேல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா லோன் போகிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு 50 to 60% வரைக்கும் வந்து பண்ணி கொடுத்துருவோம். ஆமாங்க. ஓகே. ஸோ மினிமம் அதாவது புக்கிங் பண்ணுறதுக்கு ஒரு 50,000 ஒரு 1 lakh கொண்டு வாங்க. ஒரு இடம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் பேப்பர்ஸ் கிளியராக இருந்தால் ஒரு 1 lakh 2 lakhs கையில் கொண்டு வந்தாலே போதும், அவர் முடிச்சு கொடுத்துருவாரு. தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்படி ஒரு இடத்த எங்ககிட்ட கூப்பிட்டு அவங்க கிட்ட கொண்டு போனதுக்கு நல்ல பிளேஸு. கண்டிப்பாக நிறைய பேர் வருவாங்க, ஹெல்ப் பண்ணி கொடுத்துருவாங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ பார்த்துட்டு வரவங்களுக்கு லான்ச்சிங் அன்னைக்கு வாங்க. ஸோ இவரோட சேனல் மூலிமா வரவங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. அது போக எங்கள் கம்பெனி நிறைய ஆஃபர் பண்ணுறோம். கண்டிப்பாக. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்.